பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்யூம்மா. எங்களை ஆசீர்வாதம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. எழுந்துருங்க. பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா பாட்டி. எல்லாரும் வந்துட்டீங்க. நந்து எங்க? இதோ இங்க இருக்கேன் பாட்டி. ஆ, Many more happy returns of the day பாட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ நந்து. நல்லா. இந்தாங்க, இத என் கையில கட்டி விடுங்க. என்னடா பண்ற? ஏற்கனவே ஏகப்பட்ட கயிறு இருக்கு. இது எதுக்குடா? பாட்டி, இந்த கயிறு மேக்ஸ் எக்ஸாம்க்கு, இந்த கயிறு தமிழ் எக்ஸாம்க்கு, ம், இது பாட்டனிக்கு, இது ஜுவாலஜிக்கு, இது பிசிக்ஸ்க்கு, இது கெமிஸ்ட்ரிக்கு, இது இங்கிலீஷ்க்கு, இது ஹிஸ்டரிக்கு. ஒவ்வொரு கயிறையும் ஒவ்வொரு சாமிக்கு வேண்டிட்டு கட்டியிருக்கேன். அதான் இவ்ளோ கயிறு கட்டியிருக்கல, அப்புறம் இது எதுக்குடா? இது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. இந்த வாட்டி எப்படியாவது அரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். ஆமாண்டா, ஏற்கனவே இது 4வது அட்டெம்ப்ட். இந்த தடவையும் நீ அரியர்ஸ கிளியர் பண்ணலன்னு வையு, நீ வீட்டோட உட்கார வேண்டியதுதான். நீங்களே பாருங்க பாட்டி, எப்படி டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னு. டேய் அண்ணா, உன்னை என்கரேஜ் பண்ணாலும் நீ எக்ஸாம்ல பாஸ் ஆக மாட்டடா. அதான் உண்மை. ச்சே, எனக்கு இப்படி ஒரு மக்கண்ணனா வந்து பிறந்திருக்கே. உனக்கு இருக்கு. ஆமா, எல்லாரும் ஏன் என் புள்ளைய கிண்டல் பண்றீங்க? கஜினி முகமது 18 முறை படையெடுக்கலையா? அதே மாதிரி என் மகனும் பல முறை படையெடுத்து கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான். இவனுக்கு எடுக்கிறதே நீங்க தாங்க. நந்து, இந்த கயிறெல்லாம் கட்டினா மட்டும் நீ பாஸ் ஆக மாட்ட. அதுக்கு நீ நல்லா படிக்கணும், புரியுதா? ஏன் பாட்டி லூஸ் மாதிரி பேசுறீங்க? ஆ? அடப்பாவி. பின்ன காப்பாத்தவே முடியாத பேஷண்ட கூட கடவுள் நினைச்சா காப்பாத்தலான்னு டாக்டர் சொல்றாங்கல்ல. ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ற சாமி என் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணாதான் என்ன?